ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 19/3/2026 கருணியா ப்ளஸ் KN 615க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ABC போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் தான் எடுத்துருந்துருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை வந்து நம்மளுடைய ABC போர்டு ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட் வந்து 349. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 885. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 286ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஜம்பிங் சீரியல்னு கொண்டு வந்திருக்கேன் நண்பா. ஸோ ஜம்பிங் சீரியல்னால் என்னென்னா, ஒரே மாதிரியான நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டோ 2 ட்ரா விட்டோ அல்லது வந்து நம்மளுக்கு வந்து 3 ட்ரா 4 ட்ரான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஜம்பாகி வர நம்பர்ஸ் தான் நம்ம ஜம்பிங் சீரியல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஜம்பாகி வர நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் சீபோர்டு அல்லது ஆல் போர்டில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இது நம்ம சீபோர்டு சேனலுங்கிறதுனால இதை நான் சீபோர்டு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்முடைய சீபோர்ட் நம்பர் நண்பா. அதாவது சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட் 2 அல்லது 6 2 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்முடைய சீபோர்ட் நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுப்போம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ 2 6 நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே எப்படி ஜம்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்முடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு. ஸோ நான் 805லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ 805க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 206ன்னு இருக்குது நண்பா. இந்த 206 அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே 2, இங்கே நம்மளுக்கு 6. ஸோ இங்கே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 and 6. அடுத்து கவனிங்க, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 001. இந்த இடத்துல நம்மளுக்கு 001 இருக்குது. அதுக்கடுத்து வந்ததை கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 815 இருக்குது. ஸோ 2 ட்ரா. அப்போது இது ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த ட்ரா கவனிங்க 286ன்னு இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு 2, இங்கே நம்மளுக்கு 6, 2 6. அதே நம்மளுக்கு AC போலில் தான் இருக்குது நண்பா. 2 வந்து நம்மளுக்கு, அதாவது இங்கே A2 C6. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் A2 C6. 2 ட்ரா போயிடுச்சு. அடுத்து மறுபடியும் இங்கே கவனிச்சிங்கன்னா 885. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 349. ஸோ இதில் கவனிங்க, நம்மளுக்கு 2 ட்ரா. அப்போ இதே ஃபார்மெட்டில் நம்மளுக்கு வந்து 2 ட்ரா ஒன்ஸு நம்மளுக்கு 2 and 6 ஜான்ஸ்னா இந்த ட்ரா நம்மளுக்கு 2 6 வேணாம், ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு சீபோர்டில் இருந்தாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 6 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்ட் நம்பர் நண்பா. ஸோ இதை நான் வந்து ஃபுல்லாக இது AC ஃபார்மெட்டில் தான் வந்திருக்கு. அதனால் இதை நான் AC இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே AC தான் அடிச்சிருக்காங்க. ACயில் வந்து 26, அதே மாதிரி மேலேயும் ACயில் 26 அடிச்சிருக்காங்க. ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா கிடையாது. இது வந்து நம்மளுக்கு 2 ட்ரா விட்டு 2 ட்ரா ஜம்பிங்கில் இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு 206ன்னு அடிச்சிருக்காங்க, 0 மிடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 286ன்னு அடிச்சிருக்காங்க, 8 வந்து நம்மளுக்கு மிடில். அதுக்கடுத்து வந்த 2 ட்ராவலிங் கவனிச்சிங்கன்னா 0 ஒரு பக்கமும் 8 ஒரு பக்கமும் அடிச்சிருக்காங்க. அதாவது அதுக்குள்ளே வந்த நம்பர்ஸில் தான் நம்மளுக்கு இங்கே 00வும், அதுக்கடுத்து இங்கே 286ன்னு அடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இங்கே 88ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ மிடில் உள்ள நம்பர்ஸை தூக்கி அடிச்சிருக்காங்க. 26 போக இங்கே 8 மிச்சம். அதே மாதிரி இங்கே 206 போக நம்மளுக்கு 0 மிச்சங்கிறதுனால இந்த இடம் வந்து நம்மளுக்கு 00, இங்கே 88ன்னு அடிச்சிருக்காங்க. மற்றபடி அதுக்குள்ளே நிற்கிற நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு 26 மட்டும்தான். அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 6 வர்றதுக்கு தான் நண்பா அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு 2 அல்லது 6ன்னு கொடுத்துருக்கேன். இதில் 2 அல்லது 6 ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்மளுக்கு இதில் இந்த 80ங்கிறது, அதாவது காமனாக பாருங்களேன், இங்கே வந்து நம்மளுக்கு 20 அப்போ 0 நிற்கிது. இங்கே வந்து நம்மளுக்கு 286 அப்போ நம்மளுக்கு 8 நிற்கிது. அடுத்த ட்ராவில் நம்மளுக்கு 00ஆகவும் இங்கே 88ஆகவும் இறக்கியிருக்காங்க. அப்போ 2 அல்லது 6 வரலைன்னா இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 80 பெயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து இப்போ நம்ம வீடியோ எடுக்கையிலேயே கிடச்ச குழு. அதாவது நம்ம என்ன தான் வந்து கெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் வந்து அது வந்து தட்டி போகும் நண்பா. அதாவது கவனம் சிறுசாக சதறினா கூட அந்த நம்பர்ஸு அதாவது கையில் இருந்து நம்மளுக்கு மிஸ் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், திடீர்னு நம்மளுக்கு ஒரு நம்பர் கண்ணில் தெரியும். ஸோ அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா திடீர்னு உள்ளே கூடி வந்துடும்.
ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த 80 வந்து இப்போ நான் கவனிச்சப்போ கிடைச்ச இந்த பெய்ட்ஸ் தான் நண்பா. 20 அப்போ 0 ரிமைனிங்கு, அதே மாதிரி இங்கே 286 அப்போ 8 ரிமைனிங்கு. அடுத்த ட்ராவில் டபுள் அடிக்கிறாங்க, அதே மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு அடுத்த ட்ராவில் டபுள் அடிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கு மறுபடியும் 2 ட்ரா விட்டு 2 ட்ராங்கிறதுனால இது 2 ட்ரா விட்டு 2 ட்ரா வருது. அப்போ 2 அல்லது 6 இந்த ட்ராவில் வந்து உட்காரணும். அப்படி இல்லட்டுன்னா அதில் எப்படி நம்மளுக்கு இறக்குனாங்களோ அதே மாதிரி அந்த 80 வந்து பெய்ட்ஸாக வந்து உட்காரணும். அப்போ 2 அல்லது 6 தான் அந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்ட் நம்பர்ஸாக இருக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த 20 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுடைய நம்மளுடைய பிசி மிக்ஸ்டு என்ன அப்படின்னு பார்ப்போம். பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே எடுத்த நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 32 72 82, அதே மாதிரி 36 76 86. ஸோ கெஸ்ஸிங்லேருந்து கிடச்ச ஒரே ஒரு பெயர் வந்து 80. ஒருவேளை நம்மளுக்கு கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 22 66. இந்த இடத்துல நம்மளுக்கு 2 ட்ரா விட்டு 2 ட்ரா வந்து 26 ரெண்டையுமே பெய்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் இது பெய்ட்ஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 26. ஸோ ஃபார்மெட் படி நம்ம எப்போதும் போல் இந்த 6 நம்பர்ஸ் தான். ஸோ கெஸ்ஸிங்கில் கிடச்ச நம்பர் 80 இந்த இடத்துல மட்டும் ஓப்பனாக கிடச்சது. அதே மாதிரி ஒருவேளை நம்மளுக்கு இது பெய்ட்ஸ் போகிறதா இருந்தால் 26 அப்படியே பெய்ட்ஸ் ஆகும். டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 22 66 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஓப்பனாகவும் நம்ம எந்த இடத்துல உருவாக்கணுமோ அதே இடத்துல தான் நம்ம நம்பர்ஸை கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்படலை, இது எல்லாமே எனக்கு அதிகப்படியாக நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவுடைய சி போர்டு நம்பர் இது தான். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்மெட்லேருந்து நம்மளுக்கு வந்து பிசியை வச்சு 32 72 82 எடுத்திருக்கோம். அதேமாதிரி 36 76 86 எடுத்திருக்கோம். சப்போர்ட்டடாக நம்மளுக்கு வந்து 8026 இருக்குது. அதே மாதிரி கேம் டபுளாக இருந்தால் 22 66 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 6 இருக்குது. ஜம்பிங் சீரியல்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. அதே மாதிரி யாரும் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இது நம்மளுக்கு வியாழக்கிழமை கருணையா ப்ளஸ்ங்கிற கம்பெனிலேருந்து வருது. ஸோ அந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை 19/3/2026 கருணையா ப்ளஸ் கேஎன் 615க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.